ஆம்லா பிக்கிளுக்கு ஆம்லாவை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் வெந்தயம், கடுகு இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் சிம்மில் வச்சு நல்லா காய வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கணும். ஸோ வரமிளகா, வெந்தயம், கடுகு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பொடியை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆம்லாவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தூவி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இந்த ஆம்லாவில் இருக்க கொஞ்சம் ஈரப்பதத்தையுமே அந்த பொடி வந்து எடுத்துரும். ஸோ தேவைப்படுற அளவு திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் லிட்டிலாக பொடி ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த பொடி படுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சு அதில் நல்லெண்ணெய், எங்கிட்ட கடலெண்ணெய் இருந்தனால 2 எண்ணெயும் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் கடுகை போட்டு பொரிஞ்சோனையுமே எண்ணெயை அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பாயில் ஆன ஆயில்லையே இந்த நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்ச நெல்லிக்காவையும் போட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு கிளறிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு ஓகேவாக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டெப் பண்ணும் போதே நமக்கு வந்து ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ அந்த ஹீட்டோட ஆயில்லையே நமக்கு என்ன ஆகிடும்னா, நெல்லிக்காய் வந்து நல்லா ஆல்ரெடி இது வேக வச்ச நெல்லிக்காங்கவும் நமக்கு அந்தளவு தேவையில்லை. ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்ல டெக்ஸ்சரில் நல்லா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.